வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க வச்சு தூங்கினாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகும்னு சொல்லலாம். உதவி செய்ய யாருமே இல்லை சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழி நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். விடியக்கூடிய பொழுதுல அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல காஞ்சு போன இந்த ஒரு பொருளை மட்டும் உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். பணமே இல்லாம காஞ்சு போய் இருக்கக்கூடிய உங்க பர்ஸ்ல கூட பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ, அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கான வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு 10:31 நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள் நமக்கு கால பைரவ அஷ்டமி, அதாவது பைரவர் அவதரிச்ச நாள். சிவபெருமானோட ருத்ர வடிவம் தான் இந்த பைரவர். அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய குரு தான் இந்த பைரவர். அந்த வகையில பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தராஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கால பைரவர் வழிபாடை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் தொல்லை விலகும், வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தவறாம பைரவருக்கான வழிபாடுகளை செஞ்சு பாருங்க. அதுலயும் நாளைக்கு நமக்கு இருக்கிறது கால பைரவாஷ்டமி. இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாம இந்த பைரவாஷ்டமி இந்த 2024வது வருஷத்துல நமக்கு ஒரு கூடுதல் சிறப்போட தான் வருதுன்னு சொல்லணும். பொதுவா இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இருக்கு. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அடுத்ததா நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அதுவும் 8 தான். அடுத்ததா இந்த வருஷம் 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். இப்படி 4, 8ஓட சேர்க்கை இந்த ஒரே நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இந்த கால பைரவாஷ்டமி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு இன்னைக்கு நைட்டு இந்த அஷ்டமி திதி இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரம் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது கடன்
பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிரிகளோட தொல்லை இருந்தாலும் சரி, அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது, வீட்டுல எப்பயுமே பண கஷ்டம் இருக்கு, வறுமையான சூழ்நிலை தான் எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு, அதே மாதிரி கணவர்னு மட்டும் இல்லாம குழந்தைங்க, இந்த மாதிரி யாராவது கெட்ட பழக்கத்துல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு எல்லா பசங்களும் இந்த மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்க. இந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்லாம விட்ட கஷ்டம் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா இன்னைக்கு நீங்க செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 2-3 கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வேண்டுதலுக்காக செய்யுங்க, உங்க கணவரை இன்னொரு வேண்டுதலுக்காக செய்ய சொல்லுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8 மிளகு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றவங்க சாதாரணமா கோடு போடாத பேப்பரை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்போ இந்த பேப்பர்லயோ பிரியாணி இலையிலயோ எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், பால் பாயிண்ட் பென், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு போதுமானது. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு துணி தேவைப்படும். வெள்ளை நிற துணி, அப்படி இல்லனா சிகப்பு நிற துணி, அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய துணியை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி துணி இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண பேப்பரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பைரவர்கிட்டையும் அதே மாதிரி சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னமோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல அந்த பிரியாணி இலையில 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா இருக்கிற மத்த எல்லா ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட வரத்தை உடனடியா கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இப்படி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, தொழில லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் பணம் அப்படி இல்லைன்னா மணிங்கிற வார்த்தையை எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு மட்டும் எழுதிக்கோங்க. நீங்க யாரோட பேரையும் எழுத வேண்டாம். அவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆரோக்கியம் அப்படி இல்லைன்னா பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில இந்த பிரியாணி இலைய வச்சுட்டு இந்த பிரியாணி இலைக்கு மேல 8 மிளக வச்சுக்கோங்க. இந்த மிளகு பாத்தீங்கன்னா எந்த வேண்டுதல் இங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்களோ அதுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நமக்கு நீக்கி கொடுக்கும். கெட்ட சக்திகளையும் விஷத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான் இந்த மிளகு. சரி, இப்போ ஒரு துணியில நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை 8 மிளக வச்சு கட்டிட்டு இதை ஒரு சின்ன முடிச்சா ரெடி பண்ணி இந்த முடிச்ச உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. உங்களுக்கு 2 வேண்டுதல் இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு வேண்டுதலுக்காக இன்னொரு முடிச்ச ரெடி பண்ணி உங்க கணவரோட தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்க சொல்லுங்க. இந்த முடிச்ச நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா இந்த முடிச்சை எடுத்துக்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நின்னுகிட்டு இந்த முடிச்சால உங்க தலைய சுத்துங்க. 8 முறை தலைய சுத்திட்டு இந்த முடிச்ச அப்படியே நீங்க தூக்கி போட்டுருங்க.
யார் காலையும் படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி உங்க கணவரோட தலகாணிக்கடியில நீங்க முடிச்ச இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவர் எந்திரிச்ச உடனேயே அவர் தலையை 8 முறை சுத்திட்டு அவரையும் நீங்க தூக்கி போட சொல்லி சொல்லுங்க. இதுக்கப்புறமா நீங்க குளிச்சுட்டு உங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம். அப்படி இந்த நேரத்துல உங்களுக்கு குளிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து மற்ற வேலைகளை நீங்க எப்பயும் போல பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுலயும் நாளைய நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.